வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய நான் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஏஇ, அதுக்கடுத்து டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய ஜேஇ, ஜேடிஓ இதுக்கான சிலபஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இன்டர்வியூல ஏஇக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398க்கு அதிகம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜேஇ, ஜேடிஓ இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443க்கும் 509க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப வீடியோட சப்டைட்டில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. தம்ப்நெயில்ல குடுத்திருப்போம். அதாவது எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணா அப்படின்னா, இந்த மோட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மூலமா நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஏஇ, ஜேயு அந்த சிலபஸும் கவர் பண்ணிறலாம். அதே ஜெனரல் கவர்ன்மெண்ட்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்எஸ்சி மூலமா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமா இருக்கட்டும், ஆ ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்பி மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரும் எல்லாமே வந்து ஒரே சிலபஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ணி படிச்சிரலாம். அப்ப இந்த மோட்ல ஒரு ஒரே சிலபஸா கன்வெர்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எந்த தரப்பட்ட எக்ஸாமுக்கும் சிவில் மூலமா ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல, ஜெனரல் கவர்ன்மென்ட்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய மேஜர் வேக்கன்சி குடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ நீங்க கிளியர் பண்ணிறலாம். அப்ப எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, எப்படி ஒருங்கிணைக்கணும் சிலபஸ, எப்படி கன்சிடர் பண்ணணும் எல்லா தகவலும் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ப சிலபஸ் ஓவரால் வியூ நீங்க பாருங்க. ஆல்ரெடி தனிப்பட்ட முறையிலே எப்படி படிக்கணும் அப்படின்னு ஏஇஜேடி போட்டிருப்போம். இருந்தாலும் சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். அப்படியே பாருங்க. அதாவது இப்ப நீங்க பார்க்குற சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398 பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஓகே. 398 இது என்ன அப்படின்னா, நம்பளுடைய நான் இன்டர்வியூ ஓகே. ஏஇ எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கான சப்ஜெக்ட் கோட். அப்ப இத பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் இருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்டிங்கிறது இந்த வீடியோட எண்டுல கரெக்ட்டா உங்களுக்கு புரியும். அதனால கரெக்ட்டா வந்து நான் என்ன சொல்றேங்கிறத லைன் பை லைன் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அப்ப இந்த பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல இதான் சிலபஸ் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடியது தான் சிலபஸ். அதே மாரி தான் இன்ஜினியரிங் சர்வே. அதையே பார்த்துக்கிடுங்க. ஏன்னா, இப்ப நான் சொல்ற பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் ஜேடிஓ சிலபஸ் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். அதே மாரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல பிளஸ் ஆட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஜேடிஓ ஓரியன்டடா 443, 509 கோடு வந்து ஆட் ஆகும். அதுக்கடுத்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல நீங்க இந்த சிலபஸ் படிச்சாவே போதும். அடிஷனலா ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, நமக்கு ஜேடிஓக்கு இதுல தெர்மோஸ்டேட்ஸ தூக்கிடுவோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து தியரீஸ் ஆஃப் லியர் தூக்கிடுவோம். அதுக்கடுத்து நம்மளுடைய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன்ஸ் இத தூக்கிடுவோம். அப்ப இதெல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணி நம்ம படிக்க மாட்டோம். ஓகே. அப்ப ஸ்ப்ரிங் இதெல்லாம் இத தூக்கி விட்டுரும். அப்ப இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டாவே, உங்களுக்கு ஏயும் கவர் ஆன மாரி இருக்கும். நம்மளுடைய ஜேடிஓ, ஜேஇ கவர் ஆனாவும் மாரியும் இருக்கும். அடுத்தபடியா செக்சுவல் அனாலிசிஸ பொறுத்தவரை, நீங்க இது படிச்சாவே போதும். புதுசா இன்க்ளூட் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, ஜேடிஓக்கு இந்த ஸ்டிப்னஸ், ஃப்ளெக்ஸிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியா ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு அடுத்தபடியா வந்து எது இருக்காது அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தியரி. அதுக்கடுத்து ஆ அவ்வளதான். இதுதான் உங்களுக்கு படிக்க வேண்டியது. அப்ப நீங்க இது படிச்சுட்டாவே ஏஇயும் கவர் ஆயிரும். பிளஸ் ஜேடிஓவும் கவர் ஆயிரும். பிளஸ் ஜேஇயும் கவர் ஆயிரும். அடுத்து அடுத்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஜேடிஓல இத படிக்க மாட்டீங்களா அப்டின்னா, இது நீங்க ஃபுல்லா படிச்சுட்டாவே ஜேடிஓல உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்ல ஒரு பார்ட்டா குடுத்திருப்பாங்க. 443ல இதுக்கு முன்னாடி படிக்கும்போது. அதே 509 கோட் நம்பர் பார்த்து புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல ஜேடிஓக்கு. அத பார்த்தீங்கன்னா, இதுல தனிப்பட்ட முறையிலே தனியா கவர் பண்ணியிருப்பாங்க. சாயில் மெக்கானிக்ஸ். அப்ப இதுல வந்து ஜேடிஓக்கு அதிகம் நீங்க படிக்கிறது, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில்ஸ் ஓகே. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ், ஆ ஃபீல்ட் ஐடென்டிஃபிகேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, டெஸ்டிங் ஆஃப் சாயில், 3 பேஸ் டயகிராம், பெர்மியபிலிட்டி கேரக்டர், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சாயில். அதுக்கடுத்து கன்சாலிடேஷன்னா ஜேடிஓக்கு வராது உங்களுக்கு. சிஎஸ் வந்து ஜேடிஓக்கு வரும். ஆ சாயில் பாராமீட்டர்ஸ்ல ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாம் வராது. காம்பேக்ஷன் வரும் உங்களுக்கு. ஜேடிஓக்கு வரும். காம்பேக்ஷன் ஆஃப் சாயில். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் ஸ்லோப். ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது வராது ஜேடிஓக்கு.
சாயில் எக்ஸ்பிளரேஷனும் வராது உங்களுக்கு ஜேடிஓக்கு. சாயில் சாம்பிள் டெக்னிக் இதெல்லாம் வராது உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஓரியன்டடா அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் லைட்டா பார்த்துக்கிடுங்க. லைட்டா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லு. அவ்வளோதான். அப்ப இதுதான் ஜேடியூக்கு வரப்போகுது. அப்படிங்கும்போது இந்த 100% ஜேடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல 443 கோட் நம்பர் இருக்கும். 509 கோட் நம்பர் இருக்கும். படிக்கக்கூடியது என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரு 25% தான். அதுல தான் நான் சொன்னது எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க இது பார்த்துட்டே போதும் எல்லாமே கவர் ஆயிடும். நான் இங்க ஜேஇ மென்ஷன் பண்றது எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ ஞாபகம் வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்க ஜேடிஓ, ஏஇ 2க்குமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஃபுல்லாவே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஆர்சிசிய பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஜேடிஓ, ஜேஇ பொறுத்தவரை இதுல வந்து பிரிஸ்டஸ்ட் காங்கிரீட் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அத நீக்கிட்டு மத்தபடி எல்லாமே நீங்க ஒரே இதுதான் படிக்கிற மாரி இருக்கும். ஓகே. அதாவது எங்கேருந்து சார் அப்படின்னா, இங்க ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அண்ட் மெத்தட்ஸ் ஓகே. போஸ்ட் டென்ஷனிங், ப்ரீ டென்ஷனிங்லாம் படிப்பீங்கல்ல, அது லாசஸ் இதெல்லாம் படிக்கிற மாரி இருக்கு. இது வந்து நீங்க வந்து ஜேடிஓக்கு படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா ஏஇக்கு படிச்சு தான் ஆகணும். அதுக்கடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்டீல் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல பொறுத்தவரை, இப்போ உங்களுக்கு பொதுவா வந்து 443, 509 கோட பார்த்தா ஜேடிஓக்கு டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர்லாம் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். லைட்டா அந்த போல்டர், ரிவெட், வெல்ட் இதெல்லாம் பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பீம பத்தி பீம் டிசைன் பார்க்குற மாரி இருக்கும். பீம் டிசைன் பார்த்தாவே அதுல பிளேட் கிரிட்டர், ஹேண்டி கிரிட்டர்லாம் நீங்க லைட்டா பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஜேடிஓக்கு லிக்விட் ஸ்ட்ரக்சர்லாம் அதிகம் பார்க்க வேண்டியதில்ல. ரீடிங் வால் லைட்டா பார்க்குற மாரி இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இதுல நீங்க ஃபுல்லாவே படிச்சு தான் ஆகணும். அப்ப 100% ஏஇ சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து ஒரு 75% சிலபஸ் தான் ஜேடிஓக்கு இருக்கும். அப்ப இதுல 2ம் கம்பைன் ஆயிருக்கு. அதாவது நம்மளோட இது வந்து ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட். இது வந்து ஸ்டீலு. இதுல ஏஇக்கு ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் பிஎஸ்சியும் சேர்ந்து இருக்கும். இத நான் குடுத்துருக்கேன்ல. இதுலேருந்து இது வரை. அடுத்து. அப்ப இதுல வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னா, ஏஇக்கும் கவர் ஆயிடும், ஜேடிஓக்கும் கவர் ஆயிடும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. அதாவது இதுல ஹைட்ராலிக்ஸ் வரும். க்ரவுண்ட் வாட்டர் வரும். ஓகே. அதுக்கடுத்து ஹைட்ராலஜி வரும். அதுக்கடுத்து இரிகேஷன் இன்ஜினியரிங் வரும். இதுல ஜேடியூக்கு நம்ம படிக்க வேண்டியது ஜஸ்ட் ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். க்ரவுண்ட் வாட்டர் படிக்கணும் ஜேடியூக்கு. அப்ப இது 2 பார்த்தா போதும். ஹைட்ராலிக்ஸோ சாரி ஹைட்ராலஜி ஹைட்ராலஜியோ ஹைட்ராலஜியோ இல்ல இரிகேஷன் இன்ஜினியரிங்கோ நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் வேண்டியதில்ல. எதுக்கு ஜேடிஓக்கு. அப்ப இந்த 100% சிலபஸ் ஏஇ படிக்கிறீங்க அப்படின்னா, இதுல ஜஸ்ட் ஜேடிஓக்கு ஒரு 70% தான் இருக்கும். அப்ப இதுலயுமே நீங்க வந்து ஹைட்ராலஜி இரிகேஷன்னா பார்க்கும்போது சிலது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா அப்டேட் பண்ணணும். வாட்டர் ஓரியன்டடா என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம ஜெனரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் ரீசென்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்க பார்க்குற மாரி இருக்கு. முக்கியமான டேம்ஸ பத்தினா நீங்க பார்க்குற மாரி இருக்கும் ஓவரால் வியூ. டேம் டிசைன் பார்க்கணும்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. வாட்டர் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு குடுத்துருக்காங்கல்ல. அப்ப இது ஓரியன்டா என்னென்ன இருக்கு? பிளானிங், மாஸ்டர் பிளான் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மென்ட், ஃப்ளட் கண்ட்ரோல். ஓகே. ஃப்ளட் கண்ட்ரோல்னா உங்களுக்கு ஹைட்ராலஜில வந்துரும். ரன் ஆஃப் எஸ்டிமேஷன், ஹைட்ரோகிராஃப் எல்லாமே. ஃப்ளட் ரூட்டிங்னா. அப்ப இதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா லைட்டா பார்த்துக்கிற மாரி இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப இன் டெப்த்தா போகணுங்கிற அவசியம் இல்ல. அடுத்தபடியா நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். நீங்க டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஏஇக்கு நீங்க 100% படிப்பீங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்டின்னா, இதுல வந்து அந்த ஸ்லம் கிளியரன்ஸ், ஸ்லம் இம்ப்ரூவ்மென்ட் புரோகிராம் இதெல்லாம் கரண்ட் ஈவென்ட்டும் பார்த்துக்கணும்னா, ப்ரீவியஸா என்னென்ன விஷயங்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் ஓரியன்டா கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னு ஒரு சில தகவலையும் நீங்க சேகரிச்சுக்கிடணும். அதுக்கடுத்து இதுல வந்து நீங்க ஒரு ஏஇக்கு படிக்க போறீங்க அப்டின்னா, ஜியோமெட்ரிக்கல் டிசைன் ஹைவேல படிக்கிற மாரி இருக்கும். ஹைவே மெட்டீரியல் படிக்கிற மாரி இருக்கும். பேமெண்ட் டிசைன் படிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து டெஸ்டிங், மெட்டீரியல் டெஸ்டிங் வந்து படிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்டின்னா, டிராபிக் இன்ஜினியரிங் படிக்கிற மாரி இருக்கும். ஆ டிராபிக் முடிச்சிட்டீங்க அப்டின்னா, ஆ உங்களுக்கு வந்து ஆ ரயில்வே இன்ஜினியரிங் படிக்கிற மாரி இருக்கும். ஹார்பர் அண்ட் டாக்ஸ் வந்து படிக்கிற மாரி இருக்கும். இது எல்லாம் ஏஇ சொல்றேன். இதுல ஜஸ்ட் ஒரு 65% வந்து ஜேடிஓ படிக்கிற மாரி இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் டிசைன். ரயில்வேல பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா போதும். உள்ளுக்குள்ள இன் டெப்த்தா போக வேண்டியதில்ல. அதுக்கடுத்து டிராபிக் இன்ஜினியரிங் படிச்சு தான் ஆகணும். பேமெண்ட் டிசைன் வேண்டியதுல ஹைவே மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டிங் லைட்டா பார்த்துக்கிருங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலே பார்ப்பீங்க. லைட்டா பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து இந்த 65% ஒரு 10% சேர்க்கணும். என்ன அப்டின்னா, பிரிட்ஜ் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும். எதுக்கு அப்டின்னா, உங்களுடைய ஜேடிஓ அண்ட் ஜேஇக்கு. அவ்வளதான். அப்ப இது வந்து கொஞ்சம் வந்து நீங்க ஒர்க் போடணும். செப்பரேட்டா வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஏஐக்கு அடிஷனலா படிக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். இது ஃபுல்லா நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஆனா, இதுல வந்து தனியா நல்லா கவனிங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ட தனியா குடுத்திருப்பாங்க. ஒரு 20 கொஸ்டினுக்கு ஜேடியூ, ஜேஇக்கு. எஸ்டிமேஷன தனியா 20 கொஸ்டின் வந்து ஜேடியூ, ஜேஇ குடுத்திருப்பாங்க. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, அதாவது இது 2லயும் கம்பைன் பண்ணி படிப்போம். அங்கே செப்பரேட்டா பிரிப்போம். அதுக்கடுத்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட் இதுல ஆரம்பிச்சு, இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் வரையும் முடியுது அப்டின்னா, இதோட அடிஷனலா பேங்கிங்கு, அதுக்கடுத்து ஆன்ட்ரபிரினர்ஷிப், எத்திக்ஸ் இது மாரி ஒரு சில தகவல் வந்து டாபிக்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ப அதெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும் நீங்க? இது படிக்கும் பொழுது ஏஐக்கு இது ஒத்தையும் படிச்சா போதும். தனிப்பட்ட முறையில 20 கொஸ்டினுக்கு ஜேடிஓக்கு படிக்கும் பொழுது, இத கொஞ்சம் டெவலப் பண்ணி அடிஷனல் டாபிக்ஸ் பார்க்கணும். ஓகேவா? டெண்டர் நோட்டீஸ் எப்படி குடுக்குறாங்க? அதெல்லாம் உங்களுக்கு எஸ்டிமேஷன்ல வந்துரும். இந்த கீழ இந்த டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன், பிரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், டெண்டர் டாக்குமெண்ட், டெண்டரு, பில்டிங் வேல்யூஷன்ஸ், லா ரிலேஷன் டூ கான்ட்ராக்ட் ஆர்பிட்ரேஷன் இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த அப்ரிவியேஷன் இந்த குடுத்துட்டு விரிவாக்கம் கேட்கறாங்கல்ல, அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. அத நீங்க லைட்டா பார்த்துக்கிருங்க. இப்பன்னா ஜேடியூக்கு அது மாரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இது ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க ஏஐக்கு. ஜேடியூக்கு பிளஸ் இது அடிஷனலா நீங்க நெறைய பார்க்குற மாரி இருக்கு. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க டோட்டலா இங்க 15 கொஸ்டின் படிக்கிறத 20 பிளஸ் 20 அப்டின்னு 40 கொஸ்டினுக்கு ஜேடியூ, ஜேஇக்கு பிரிப்பேர் பண்ணுவீங்க. அப்ப ஏஇ சிலபஸ்ல ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல புரியல அப்டின்னா, அடுத்து சொல்லப்போறத வச்சு உங்களுக்கு தெளிவா நெறையா டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும். இப்ப ஜேடியூ சிலபஸ் எடுக்கிறேன். 2 சிலபஸ் இருக்கு நம்ம ஜேடியூக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த 443 கோட் நம்பர். ஓகே. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய 509 அத பார்ப்போம். இப்ப இதுல ஏஇ நீங்க படிச்சுட்டாவே இது ஃபுல்லா கவர் ஆயிரும். மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுலேருந்து இது குறைஞ்சு தான் இருக்கும். நான் சொன்னதுன்னா இங்க எது எதுனா ரிமூவ் ஆகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் அடிஷனலா நீங்க படிக்கணும். சில விஷயங்கள். ஓகே. அப்ப அடிஷனலா என்ன சார் படிக்கணும் அப்டின்னா, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து மேசன்ரி ஃப்ளோர்ஸ் பத்தி படிக்கணும். ரூஃப்ஸ பத்தி படிக்கணும். இன்டீரியர் ரூஃப்ஸ், ஃபால் சீலிங், வால் பேனலிங், வுட்டன் ஃப்ளோரிங் இதெல்லாம் ஃப்ளோர்ல தான் வரும். ஓகே. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ப்ரீகாஸ்ட் பிளாக் இது ஃபுல்லாவே படிக்கணும். அங்க ஹார்பர் தனியா படிச்சிருப்பீங்க. ஓகே. அததான் இங்க கீழ குடுத்திருப்பாங்க. ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர் இதையும் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஓகே. ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ட்ரெடிஷனல் ஃப்ளோரிங்ஸ், ஆத்தகுடி டைல்ஸ பத்தி பேசுறது, ஹிஸ்டாரிக் ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் பத்தி பேசுறது, இதெல்லாம் நீங்க படிச்சு தான் ஆகணும். இதுதான் அடிஷனலா படிக்க வேண்டியது. மத்தபடி அதுல இருக்கக்கூடியது தான். இதுலயும் ஒரு சில விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. கிரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், யூசஸ் ஆஃப் பிபிசி, போர்ட்லண்ட் பொசோலானிக் சிமெண்ட் இதெல்லாம் நீங்க கான்கிரீட் டெக்னாலஜில படிச்சிருப்பீங்க. பிளேஸ் பிரிக்ஸ், சோலார் பேனல்ஸ், ஹாலோ கிளே பிரிக்ஸ் இதெல்லாம் பத்தி படிக்கிற மாரி இருக்கு. இங்க இந்த ஹாலோ கிளே பிரிக்ஸும், இந்த யூசஸ் ஆஃப் பிபிசி, அந்த கிரீன் பில்டிங் மெட்டீரியலுமே நீங்க அந்த சுற்றுச்சூழல் கல்வியில தான் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இங்க இந்த ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ற மாரி இருக்கு. அப்ப சிஎம்சிபி வந்து 25 கொஸ்டின் இங்க குடுத்திருக்காங்க. கொஞ்சம் கவனமா டைம் ஒதுக்கி இதுல வந்து நெறைய ஆட் பண்ற மாரி இருக்கும். எது ஜேடியூ, ஜேஇக்கு. ஸ்டேட் கவர்ன்மென்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேடியூக்கும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல எஸ்எஸ்சிஆர்ஆர்பில கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேஇக்கும் சில விஷயங்கள் இதுல ஆட் பண்ற மாரி இருக்கும். அப்ப இங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்குனா இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கிற மாரி இருக்கும். ஸ்டேர்கேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். டேம்பர் கோர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். பிளாஸ்டரிங் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். பெயிண்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அப்ப ஒரு சில விஷயங்கள் தான் இங்க இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும். இங்க ஓசன் அண்ட் ஹார்பர்ஸ். ஹார்பர் படிப்பீங்க. அது ஓரியன்டடா சில விஷயங்கள் பார்க்குற மாரி இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். டிரான்ஸ்போர்ட்டேஷன பொறுத்தவரை நான் சொல்லியிருப்பேன். சாயில் மெக்கானிக்ஸ் ஆட் ஆயிருக்கா? சப்கிரேட் சாயில் மாஸ் 3 சிஸ்டம், ட்ரெயின் சிக்ஸ் கிளாசிஃபிகேஷன், அட்டபர்க் லிமிட்ஸ், ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ், காம்பேக்ஷன், சியர் ஸ்ட்ரென்த் இதுவரையும் சாயில் மெக்கானிக்ஸ் சொல்லுது. அங்க நான் சொல்லியிருப்பேனே அது வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் இன்ஜினியரிங்ல வரும். ரோட் ஆர்போரிகல்ச்சர். ரோடு ஓரத்துல இந்த மரங்கள்லாம் வளர்க்குறாங்கல்ல அத பத்தி வரும். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸ் ஹைவே, ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் லைட்டா நீங்க பார்த்தா போதும். அதுக்கு அடுத்ததுல இங்க பாருங்க. சைட் செலக்ஷன் அண்ட் அலைன்மென்ட் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஓரியன்டடா பார்க்கணும். சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது எல்லாம் எதுல பார்க்கணும் அப்டின்னா, நம்மளுடைய பிரிட்ஜ் இன்ஜினியரிங்ல பார்க்கணும். அதாவது பிரிட்ஜஸ்ல சைட் செலக்ஷன் அண்ட் அலைன்மென்ட்,
ஃபவுண்டேஷன்ல சப்ஸ்ட்ரக்சருக்கும் பார்க்கணும், சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கும் பார்க்கணும் ஃபவுண்டேஷன்ல. சப்ஸ்ட்ரக்சர், ஃபவுண்டேஷன், சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் வருது அந்த பிரிட்ஜ்ல. லைக் டெக் ஸ்லாப்பு, இங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குற மாரி இருக்கும். அப்ப இதுல ஏஐக்கு இந்த பிரிட்ஜஸ் சேர்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு சேர்த்திருக்காங்க. இத பார்த்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. 25 கொஸ்டின். அதுக்கு அடுத்தபடியா ரயில்வே புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே ஓரியன்டடா நீங்க இன் டெப்த்தா பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ரயில்வே ட்ராக் எப்படி ஃபார்மேஷன் பண்றாங்க, ரயில்ஸு, பல்லாஸ்ட்டு, ஸ்லீப்பரு இந்த மெட்டீரியல்ஸோட கேரக்டர்ஸ் பார்க்கணும். ரயில் ஜாயிண்ட்ஸ பத்தி பார்க்கணும். 7 வகையான ஜாயிண்ட் இருக்கும். ஓகே. பொதுவா நீங்க 4 ஜாயிண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தகுந்த மாரி நோட்ஸ் தகுந்த மாரி மாறும். அத பார்க்கணும். அடுத்து கார்பன் ஓசோன் ஸ்ட்ரக்சர் அங்கே குடுத்தது தான். அதனோட காம்போனன்ட் பார்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. டெக்னிக்கல் டெர்ம்ஸ். ஓகே. ஆ டா டால்பின் என்ன, மோரிங் பட்டது என்னென்ன, குவேனா என்ன, ஆ உங்களுக்கு போர்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹார்பர் என்னென்ன இருக்கு, அப்டின்னு அதுல டெக்னிக்கல் டெர்ம்ஸ் குடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பார்த்தாகணும். அதுலயே வெட் டாக்ஸு, ட்ரை டாக்ஸு இதெல்லாம் பார்க்குற மாரி. அதுக்கு ஹைட்ராலிக்ஸு நான் சொன்ன மாரி தான் ஹைட்ராலஜி, இரிகேஷன் இன்ஜினியரிங் 2யும் மூவ் பண்ண வேண்டியது தான். ஹைட்ராலிக்ஸ பொறுத்தவர பெருசா இருக்க மாரி இருக்கும். ஆனா சின்ன டாபிக் தான். ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடியத தனிப்பட்ட முறையில பிரிச்சு குடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இந்த ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்லயே தனித்தனியா சிடி, சிசி, சிவி அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு தனித்தனியா குடுத்துட்டான். ஆர்டிஃபிசிமீட்டர் அண்ட் வென்ச்சுரிமீட்டர். அப்ப நம்ம படிக்கிறது தனித்தனி வார்த்தையா குடுத்துட்டாங்க. இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோலயே பாருங்களேன். தனித்தனியா லேமினார், டர்புலன்ட், ஸ்டெடி, அன்ஸ்டெடி, யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் தனிப்பட்ட முறையில குடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த லெட்டர்ஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால சென்டென்ஸ் கூடி இது பெரிய டாபிக் மாரி இருக்கே தவிர, நீங்க வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். ஹைட்ராலிக்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 1, அதுக்கடுத்து மிஷினரீஸ் தனியா, ஓப்பன் சேனல் ஃப்ளோ தனியா. அது பிரிச்சுட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் 15 கொஸ்டின் தான். இரிகேஷனோ, ஹைட்ராலஜியோ நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒன்லி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைட்ராலிக்ஸ். ஓகே. அதுதான் பார்த்தா போதும். சர்வேயிங் ரிமோட் சென்சிங்ல ஜேடியூக்கு ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன். என்ன ஆட் பண்ணணும் சார் அப்டின்னா, ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமெட்ரி அதுல தான் இமேஜ் இன்டர்பிரேஷன் அனாலிசிஸ்லாம் வரும். ஓகே. இன்டர்பிரிட்டேஷன் அனாலிசிஸ். அதுக்கடுத்து வந்து இதுல எத ஆட் பண்ற மாரி இருக்கும் அப்டின்னா, இந்த ஹைட்ரோகிராபிக் சர்வேயிங் ஆட் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி டோட்டல் ஸ்டேஷனா நீங்க ஏஇக்கும் படிப்பீங்க. ஜிஸ், ஜிபிஎஸ் பத்தியும் ஏஇக்கும் படிப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் நான் இங்க 2க்கும் 1 தான்னு நான் சொல்லிட்டேன். ஒரே இதா படிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் தனிப்பட்ட முறையில வரும்னு சொன்னேனே, இது 20 கொஸ்டின். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் வந்து 20 கொஸ்டின் அது கீழ இருக்கும் 10வதா நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை பிரிஸ்டிஸ் கான்கிரீட் படிக்க வேண்டியதில்ல. மத்தபடி எல்லாமே குடுத்திருப்பாங்க. அடிஷனலா ஸ்டேர்கேஸ பத்தி படிக்கணும்னா, நீங்க சிஎம்சிபிலயே படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் டிசைன் ஓரியன்டடா இருக்க ஒரு சில ஃபார்முலாஸ் பார்த்தாவே போதும். எதுக்கு? இந்த லிண்டல்ஸ், சன்செட்ஸ், ஸ்டேர்கேஸஸ் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங், டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட், டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் கிளைமேட்ஸ் அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடியது தான். இந்த பிரிப்பேர்னஸ், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி எல்லாமே இதுல இருக்கக்கூடியது தான். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடியது தான். அதுக்கடுத்து ஆன்டர்பிரினர்ஷிப்ப பத்தி நீங்க படிக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். CAD யூஸ் பண்ணுவோம்ல. CAD சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர், ஆ எம்எஸ் வேர்டு, எம்எஸ் வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட் இதோட யூசஸ் என்ன? அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் இத பத்தி லைட்டா பார்க்குற மாரி இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா மேலோட்டமா தான் கேட்டாங்க. இந்த வருஷம் கேட்கும்போது. அப்ப இது 443. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 509 இது தமிழ்ல தான் குடுத்திருப்பாங்க. 509 சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த சிலபஸ் வந்து அதே தான் 443ல உள்ளது தான். சேஞ்சஸ் எங்க இருக்குன்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல பிரச்சனை இல்ல. சிஎம்சிபின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல பிரச்சனை இல்ல. அங்க 25 கொஸ்டின், இங்க 20 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. 443 கோட்ல 25 கொஸ்டின், இங்க 20 கொஸ்டின் அவ்வளவுதான். அதோட வெயிட்டேஜ கீழ கூட்டியிருப்பாங்க. என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் பிரச்சனை இல்ல. சர்வே ரிமோட் சென்சிங் அதே தான். எஸ்டிமேஷன் காஸ்டிங் வேல்யூவேஷன் அதே தான். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அதே தான். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே தான். பில்டிங் சர்வீசஸ்ன்னு சேர்த்திருக்காங்க தெரியுமா? இந்த பில்டிங் சர்வீசஸ்ல வார்த்தை தான் அப்படி குடுத்திருக்காங்க. வாட்டர் சப்ளை என்விரான்மென்ட்ல படிச்சது தான். சீவேஜ் டிஸ்போசல், மெக்கானிக்கல் சிஸ்டம், கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் இதுவரையும் நீங்க படிச்சது தான். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல வந்து ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து வென்டிலேஷன், லைட்டிங் வந்து ஏஇல படிச்சிருப்பீங்க. வென்டிலேஷன், லைட்டிங், ஏர் கண்டெய்னிங் அதுக்கடுத்தது இங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த வெர்டிகல் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம், எஸ்கலேட்டரு, லிஃப்ட்னா பார்க்குறீங்கல்ல, அதுதான். அதுக்கடுத்து ஃபயர் ஹசார்ட்ஸ், சேஃப்டி டிசைன் இதெல்லாம் நீங்க சிஎம்சிபில படிச்சிருப்பீங்க.
அதாவது பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஏஇல இருக்கக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். இல்ல சிஎம்சிபின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். அதில படிச்சிருப்பீங்க. இந்த அக்வாஸ்டிக்ஸும், இந்த பில்டிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இத படிச்சிருப்பீங்க. ரினியூவபிள் எனர்ஜி மரபுசார் ஆற்றல் மூலங்கள பத்தி பேசுவோம்ல. அது ஓரியன்டடா பில்டிங்ஸ்ல படிக்கிற மாரி இருக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லக்கூடிய மழைநீர் சேகரிப்ப பத்தி பேசுற மாரி இருக்கும். ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மென்ட் மழைநீர் வந்து எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டோம் வாட்டர பத்தி இப்படி அந்த ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மென்ட் மேலாண்மை பத்தி பேசுற மாரி இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மென்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரினியூவபிள் எனர்ஜி, பில்டிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன படிக்கிற மாரி இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதான் அதுல படிக்கிற மாரி இருக்கும். மத்தபடி நீங்க வாட்டர் சப்ளை, சிஎம்சிபி, வாட்டர் சப்ளை, அதுக்கடுத்து சீவேஜ் டிஸ்போசல், அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, பிளஸ்ஸு சிஎம்சிபில ஏஇல இருக்கக்கூடிய முக்கியமானதுன்னா இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. அவ்வளதான் இந்த 20 கொஸ்டினுக்கு. ரொம்ப பயப்பட வேண்டியது இல்ல. அதுக்கு டவுன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல நல்லா கவனிக்கணும். இந்த ரோட் 2வது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வரேன். ரோட்ஸு, டிஃபரெண்ட் டைப்ஸ், மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன், வாட்டர் போன் மெக்கடம் ரோடு இது எல்லாமே நம்ம அங்கே படிச்சிருக்கிறது தான். அதுக்கடுத்து இந்த ரயில்வே உள்ள தான் இங்க படிச்சிருக்கிறது தான். இதுல அடிஷனலா நம்ம படிக்க வேண்டியது, இந்த டவுன் பிளானிங் பிரின்சிபல்ஸு, மாஸ்டர் பிளானு, ரோடு அண்ட் ஸ்ட்ரீட் பிளானிங் இதுக்கு தான் படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ப இது வந்து ஃபுல்லாவே நம்ம படிக்கணும். ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர், ஹிஸ்டரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர் கண்டிப்பாக புதுசா நீங்க இது படிக்கிற மாரி இருக்கும். அப்ப இது வந்து தனிப்பட்ட முறையில நீங்க படிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா எஸ்எஸ்ஜேக்கு இது அப்ளை ஆகாது. ஜஸ்ட் வந்து இந்த 509 கோட் நம்பருக்காண்டி நம்மளுடைய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறை மூலமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஜேடிஓ, ஜேஇக்கும் அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஓகே. சாரி வாட்டர் ரிசோர்ஸ் மூலமா எடுக்கக்கூடியதுக்கு நீங்க பார்க்குற மாரி இருக்கும். பொதுப்பணித்துறையில பில்டிங்ஸு, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜேடிஓ, ஜேஇக்கு நீங்க படிக்கிற மாரி இருக்கும். இந்த 509 கோட் நம்பர். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ்ன்னு தனியா குடுத்திருப்பாங்க. சாயில் மெக்கானிக்ஸ் குடுத்திருப்பாங்கன்னு சொன்னேனே கரெக்ட். ஃபர்ஸ்ட் சாயில பத்தி குடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ பத்தி குடுத்திருப்பாங்க. இதுல லாஸ்ட்டா இருக்கக்கூடிய இருந்ததுன்னா, க்ரவுண்ட் வாட்டர் பத்தி உள்ளது. க்ரவுண்ட் வாட்டர் டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ், டெஸ்ட் ஃபார் யீல்ட் ஆஃப் வெல்ஸ்லாம் குடுத்திருக்காங்கல்ல, இதுதான். இப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, சப்ஜெக்ட் கோட் நம்பர் நம்மளுடைய 398 நீங்க தரவா படிச்சு முடிச்சுட்டாவே, என்னென்ன கவர் ஆகும் அப்டின்னா, எஸ்எஸ்சி, ஜேஇ, ஆர்ஆர்பி, ஜேஇ கவர் ஆயிரும். எவ்வளோ பெர்சன்டேஜ் சார் அப்டின்னா, 90% கவர் ஆயிரும். அப்ப 10% நீங்க வந்து படிக்கிற மாரி இருக்கா, அந்த 10% வெளிலேருந்து படிக்க வேண்டியதில்ல. நம்மளோட ஜேடியூக்கு சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443 படிக்கிறீங்களா, அத படிச்சுட்டாவே, அந்த 10% இது 2லயும் கவர் ஆயிரும். எந்த கவலையும் இல்ல. 509ல இப்ப லாஸ்ட்டா பார்த்த அந்த பில்டிங் சர்வீசஸோட நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான். ஏஐக்கு படிச்சது தான் இதுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டா வந்து 9வது யூனிட்ட பார்த்த தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர், ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கல்ல, அது வந்து இங்க பார்த்தாலும் படிக்கலாட்டி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇ எக்ஸாமையோ, எஸ்எஸ்சி மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேஇ எக்ஸாமையோ, ஆர்ஆர்பி மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேஇ எக்ஸாமோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த ஒரு பர்ட்டிகுலர் யூனிட்ட நீங்க படிக்காதனாலயோ, விடுறதுனாலயோ. அப்ப அந்த பர்ட்டிகுலர் யூனிட்ட வந்து நம்ப பொதுப்பணித்துறை மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ், அதாவது அது மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேடியூ, ஜேஇக்கும் நீர்வளத்துறை மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேடியூ, ஜேஇக்காண்டி தான் நம்ம அத படிக்கிறோம். அப்ப அந்த அடிஷனல் ஒரு யூனிட் அத தவிர்த்து சில யூனிட்டுகள்ல சம் டாபிக்ஸ் பத்தி நீங்க வந்து லாஸ்ட்டா படிக்கிற மாரி இருக்கும். அப்ப நம்மளுடைய ஏஇல இருக்கக்கூடிய சிலபஸ நீங்க தரவு பண்ணிட்டு, இதுல இருக்கக்கூடிய 10% இது முடிச்சுட்டாவே, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇ கிளியர் பண்ணிறலாம். இல்ல எஸ்எஸ்சி ஜேஇல கிளியர் பண்ணிறலாம். ஆர்ஆர்பி ஜேஇல கிளியர் பண்ணிறலாம். இத முடிச்சுட்டு அடிஷனலா வேணா நீங்க வந்து இந்த 509 கோட் நம்பர படிச்சு வச்சுக்கிறது. அப்ப நீங்க இப்படி பிரிச்சுக்கிறணும். அப்ப நீங்க எழுதி வச்சுக்கிறணும். அப்ப நீங்க வந்து உங்களுடைய ஏஇயோட சிலபஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க எழுதிக்கிறணும். இனிமே பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் படிக்கும் பொழுது, இதோட ஜேடியூக்கு என்னென்னலாம் அடிஷனலா இருக்கோ, அது எல்லாத்தையும் இதுக்குள்ள எழுதிக்கிறணும். நான் சொன்னேனே ஏஇல இருக்கக்கூடியது பாதி இங்க வரும்னா, அதான் இங்க பாருங்க. அக்வாஸ்டிக்ஸ், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன்ஸ், புரோவிஷன்ஸ் ஃபார் ஃபயர் சேஃப்டி இது எல்லாமே அங்க பார்த்தோமா, அதுதான் இங்க குடுத்திருக்கு. இங்க குடுத்திருப்பாங்க. அப்ப அது எல்லாத்தையும் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறணும்.
அப்ப நீங்க படிக்கும்போதே ஒன்ஸ் ஃபுல்லா தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஃபுல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிறணும் 2யும் சேர்த்து. அப்ப இன்ஜினியரிங் சர்வேய பொறுத்தவர அதே மாரி நீங்க அடிஷனலா சேர்த்துக்கிறணும். ஓகே. ஓகே. அதாவது ஹைட்ரோகிராப் சர்வே, போட்டோகிராமெட்ரி, ஓகே. ரிமோட் சென்சிங் கூட இங்க இருக்கும். அது எழுத வேண்டியது. இதெல்லாம் நீங்க அடிஷனலா இங்க சேர்த்துக்கிறணும். அப்படி நீங்க சேர்த்துக்கிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே சிலபஸா உங்க மைண்ட்ல இருக்கும். அப்ப ஸ்டேட் போர்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇ கிளியர் பண்ணிறலாம். இங்க இருக்கக்கூடிய ஜேடியூ, ஜேஇ கிளியர் பண்ணிறலாம். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பில ஜேஇ நீங்க கிளியர் பண்ணிறலாம். அப்ப நீங்க எப்படி சிலபஸ ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கிறான். உண்மைய சொல்ல போனோம்னா, ஏஇ சிலபஸ தனிப்பட்ட முறையில ஏஇ நோட்டிஃபிகேஷன் வரும்போது படிப்பாங்க. ஜேடியூ சிலபஸ தனிப்பட்ட முறையில அத உட்கார்ந்து படிப்பாங்க. ஆனா, யாருமே அதாவது ஒரு 90% பேர சொல்றேன். 10% விட்டுருங்க. பேரு வந்து கம்பைன் பண்ணி ஏஇ நோட்ஸ் படிக்கும்போதே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணிறணும். எக்ஸாம் டைம்ல வேணா அந்த பர்ட்டிகுலர் இதுவத்தையும் பார்த்துட்டு போகலாம். அப்படின்னு ஒரு ஃப்ரீ பிளான் யாருக்குமே இருக்காது 90% பேருக்கு. அப்ப நீங்க இப்படி சிலபஸ ஒருங்கிணைச்சுட்டீங்க அப்படின்னா, அந்தந்த கால் பேர் வரம்போது, நீங்க உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல. நம்ப ஒன்ஸ் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நல்லா தரவா படிச்சுட்டோம். ஒரே சிலபஸ்ல எல்லாமே கவர் ஆயிருச்சு. அப்ப நம்ம அடிஷனலா அந்தந்த எஸ்எஸ்சிஜினா ரீசனிங், ஜெனரல் ஸ்டடீஸ் ஓரளவு பார்க்கலாம். ஸ்டேட் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். ஆர்ஆர்பில வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல சயன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஆப்டிட்யூட் இங்கேயே பார்த்திருப்பீங்க. ரீசனிங் எஸ்எஸ்சிஜிக்கே பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு சில விஷயங்கள வந்து அந்த எக்ஸாம் டைம்ல பார்த்துட்டு, டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போனா போதும். ரிவிஷன் பண்ணிட்டு. அப்ப நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நடத்தக்கூடிய இந்த கோர்ஸ்கள் எல்லாமே, நீங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇ சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398 ஃபுல்லாவே முடிச்சு குடுத்துருவோம். சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443, 509 ஜேடியூக்கு முடிச்சு குடுத்துருவோம். இது 2ம் முடிச்சுட்டாவே எஸ்எஸ்ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ இதுல இன்க்ளூட் பண்ணி அந்த விஷயங்கள முடிச்சு குடுத்துருவோம். நான் இத எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க ஒன்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, சிலபஸ வச்சுக்கிட்டு நீங்க ரிவிஷன் பண்ணலாம் நோட்ஸ வச்சுக்கிட்டு. அப்ப ஆர்ஆர்பி ஜேஇக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நோட்ஸ் எனாஃப் தான். எஸ்எஸ்சி ஜேஇக்கு நம்ம நோட்ஸ் எனாஃப் தான். ஸ்டேட் கவர்ன்மென்ட் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇயா இருக்கட்டும், ஜேடியூவா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், இந்த மாரியான எக்ஸாம் டைப்புக்கும் நம்ம என்ன நோட்ஸ் கிளாஸ்ல நடத்துறோமோ, அந்த நோட்ஸ் நீங்க வச்சு படிச்சாவே அதுக்குள்ளேயே ஃபுல்லாவே 200க்கு 200 கொஸ்டின் கவர் ஆயிரும். இதுக்கு மேல நீங்க படிக்கணும், அதர் சோர்சஸ் போகணுங்கிற அவசியம் இல்ல. இதுவே உங்களுக்கு எனாஃப் தான். போதுமான அளவுக்கு தான் நோட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க படிச்சுட்டீங்க, கிளாஸ் நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்து வைக்கிறீங்க அப்டின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டேட் கவர்ன்மென்ட் மூலம் வரக்கூடிய ஏஇ, ஜேடியூவா இருக்கட்டும், ஜெனரல் கவர்ன்மென்ட் மூலம் வரக்கூடிய ஜேஇயா இருக்கட்டும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளிக் ஆயிரும். ஆனா, நோட்ஸ் முறைகள் உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாரி, இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்துற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நவம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் ஜாயின் பண்ணணுமோ, நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, என்னுடைய பெர்சனல் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணாலும், நான் உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீ டைம்ல பேசுறேன். தேங்க் யூ.